நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். చట్నీ కొంచెం వెక్కటమా? పోదు పోదు. విజయ్ ఉనకి ఇడ్లీ వెక్కటమా? మొదలయ్యా టిఫిన్ బాగుందా? చాలా బాగుంది, ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்னமோ அடுப்படியில கஷ்டப்பட்டு சமைச்ச மாதிரி பேசுற. இத சமைச்சது நம்ம புது வேலைக்காரி மோகினி. அவளே பேசாம இருக்கா, நீ மட்டும் என்னமோ பெருசா பில்டப் பண்ணிக்கிற. பேசாம பரிமாறு. இரு, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு பரிமாறல. பரிமாறிட்டா மட்டும் இந்த டேஸ்ட் வந்துருமா? டேய் விக்கி சுமாரு, ரயிலு கொஞ்சம் சாம்பார் ஊத்து. போதும். ஆஹா ஆஹா, இன்னைக்கு சமையல் ரொம்ப அருமையா இருக்கு. என் பார்வதியோட கை பக்குவம் மாதிரியே இருக்குமா. 25 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டிருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க அப்பாவே சொல்லிட்டாரு உன்னுடைய சமையல் சூப்பர்னு. இந்த வீட்டுல நிரந்தர சமையல்காரி நீதான். இன்னும் முதலாளி நான் சொல்றேன். என்னம்மா? தேங்க்யூ சார். பரவாயில்ல. இத்தனை வருஷமா இவர் கூட குடும்பம் நடத்தியும் இன்னும் அவர் அந்த பார்வதிய மறக்காம இருக்காரே. அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு வச்சிருந்தாலோ தெரியல. பார்வதி, வைத்தீஸ்வரி, என்ன நீ இப்படி உட்கார்ந்திருக்க சாப்பிடாம? சாப்பிடுமா, எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாரு. சாப்பிடு. கொஞ்சமா சாப்பிடுறா. ஏண்டா டே, டைமுக்கு நீ வரவே மாட்டேயா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் உனக்கு ஒண்ணுமே மிஞ்சி இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சமையலோட டேஸ்ட் அப்படி. அப்படியா?
சாப்பிடுங்க. விக்கி, இப்ப கூட அவளை பார்த்தா ஒரே லவ் ஃபீலிங்கா இருக்குடா. மழையும் பெய்யுதுடா. ஏதோ ஒண்ணு வரட்டுனே, நீ சாப்பிடுனே. என்னப்பா மோகன், சாப்பிடாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, சாப்பாடு சூப்பர் சூப்பர். இவன் வேற சர்டிபிகேட் கொடுத்துட்டானா? நானும் தான் இத்தனை நாள் சமைச்சேன். யாராவது பாராட்டி பேசியிருப்பாங்களா? என்ன இருந்தாலும் புதுசு புதுசு தான், பழசு பழசு தான். உன் பேர் மோகினி. உன் ராசி நட்சத்திரம் என்ன? என்னம்மா அப்படி யோசிக்கிற? இவன் ஜோசிய பைத்தியமா? இவன் ரூம்ல பார்த்தல, ஒரே ஜோசிய புக்கா அடுக்கி வச்சிருப்பான். ராவு காலம் யமகண்டன்னு ஒண்ணு விடாம கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான். இதனாலேயே இவன்கிட்ட நான் ஒரு வேலையை கொடுக்கணும்னா பல முறை யோசிப்பேன். நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அப்படிதான் யோசிப்போம். போப்பா, என்னை பத்தி பெருமையா சொல்ல நினைச்சா என் இமேஜ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டேன். ஏய் விடுறா விடுறா. இங்க பாருமா, இவனுக்கு ஜோசியத்து மேல அலாதி ஆர்வம். அதான் உன் ராசி நட்சத்திரத்தை சொல்லிருமா? ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரங்க. கிருத்திகா நட்சத்திரம், ரிஷப ராசி. ஏய், நிறுத்து நிறுத்து விஜய். இன்னும் லஞ்ச், நைட் டின்னரு எல்லாம் இருக்குடி. மொத்தத்தையே இப்பவே காலி பண்ணிட்டா அப்புறம் உங்க அண்ணன்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லியும் பிரயோஜனம் இல்லையா? இன்னும் தின்னுகிட்டே இருக்கா பாரு. மிஸ்டர் பழனியப்பன். வாங்க டாக்டர் வாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்டாக இருக்கிறதையே நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க. அதுவும் சரிதான் டாக்டர். உங்க முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. அதான் எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இல்ல உங்கள் அப்பாவோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. இதுக்காகவே அவர் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்க படிக்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. டாக்டருக்கு தெரியாதா உங்களை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு? பேசாம இருங்கப்பா. ஓ சரி 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 சரி. அவரு பேசுறத நானே தப்பா எடுத்துக்கிறது இல்ல. நீ ஏமா கோவப்படுற? ஆக்சுவலா அவர் இப்படிதான் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். அதான் அவரோட பலமே. இருந்தாலும் நீங்க ரொம்ப பெரிய ஆள் தான் மிஸ்டர் பழனியப்பன். இப்படி சிரிச்சு சிரிச்ச ஆபரேஷன் பண்ண உடம்ப இவ்வளவு சீக்கிரம் நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. உங்களுக்கு மனசுல தைரியம் ஜாஸ்தி. இன்னைக்கே உங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேம்மா. நீங்க அவரை கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். டாக்டர், மெடிசன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் எழுதி தரீங்களா? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ரூமுக்கு வாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். டாக்டர், என்ன டிஸ்சார்ஜ் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் எதுக்கு ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ண வேண்டாமா? அப்ப முதல்ல அதை ரெடி பண்ணுங்க. இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க போங்க. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தேன்னா இந்த மனுஷன் என்ன பேசியே கொண்டுடுவாரு. போகும்போது என் ரூமுக்கு வந்து மறக்காம பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி போயிடுங்க. டாக்டர் காமெடியா தான் இருக்கீங்க. என்ன அம்மா, எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுமா. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, எவனே வந்தாலும் என்னை பார்த்து பயந்து ஓடிடுவான்னு. இப்போ அது உண்மையாயிடுச்சு பாத்தியா? ஆனா ஒண்ணுமா, வசதி இல்லாதவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா உடனே சேமிக்க ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது பொண்ணு பிறந்தா அதை விட அதிகமா சேமிக்கணும். எல்லாரும் பண்ற தப்பதாமா நானும் பண்ணேன். அடுத்தது பையன்னு வரிசையா 3 பொம்பளை பசங்களை பெத்து வச்சிருக்கேன். ஆனா அதுக்காக நான் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா சொத்தை சம்பாதிக்கலமா, கடனை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன்.
பாரதி, நீ எனக்கு பொண்ணு இல்லம்மா, அம்மா. என்ன பண்ணீங்க? சிரிச்சுட்டே இருக்கணும்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு நீங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் போய் டாக்டர் கூப்பிடு. என்ன டாக்டர்? அப்புறம் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஆபரேஷன் மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாதுமா. எந்திரிக்காதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். எல்லாத்தையும் பேக் பண்ணு. சரிம்மா. பார்வதி, நீ ஆசைப்பட்டு சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு அருமையான மருமக வரப்போற. அது யாரு தெரியுமா? உனக்கு தெரியாததா? நீதான் இந்த வீட்டுல ஆத்மாவா இருந்து எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கியே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அப்படி சொன்னாதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. நீ அடிக்கடி சொல்லுவிய, பழனியப்பனுக்கு பிறக்கிற பொண்ணுதான் திருநாவுக்கரசுக்கு மனைவியா வரணும்னு. அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுமா. என்ன இந்த விஷயத்த சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கா? இனிமே அந்த பொண்ணு பாரதி தான் நம்ம பையனை சந்தோஷமா வச்சுக்க போறா. ஆனா ஒண்ணு, நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக அந்த பொண்ண வாய் பேச முடியாத பொண்ணா நடிக்க சொல்லியிருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பையன் திருநாவுக்கரசு கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலமா. கல்யாணத்தை கோயில்ல சிம்பிளா நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுல என் சுயநலமும் இருக்கு. அது என்னன்னு கேக்குறியா? கல்யாணத்தை கிராண்டா நடத்தினா நம்ம சைடும் சரி, அவங்க சைடும் சரி, நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க சைடு சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் பாரதி தான் நல்லா பேசுவாளே அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், இந்த கல்யாணமே நின்னு போயிடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடெல்லாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. முதலாளி ரொம்ப நேரமா போட்டோ முன்னாடி நின்னு கண்ணீர் விடுறாரு. ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும். போய் என்னன்னு கேளுங்கம்மா. ஏன்டி மேடம், தயங்காதீங்க, போய் கேளுங்க. என்னங்க? என்ன வைத்தீஸ்வரி? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்னாச்சுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல வைத்தீஸ்வரி. ஒன்னும் இல்லன்னு சொல்றதை விட உன்கிட்ட உண்மையை சொல்ல விரும்பலன்னு சொல்லிரலாம்ல. இது பாருங்க, உங்க கூட நான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளிச்சிருவீங்க. ஒரு நாள் கூட இப்படி அக்காவோட போட்டோ, சாரி, இப்படி அக்கா முன்னாடி நின்னு நீங்க அழுத நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரமா அவங்க போட்டோ முன்னாடி, சாரி, அவங்க முன்னாடி இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு ரீசன் இல்லாமலையா இருக்கும்? ரீசன் இருக்கு. அத சொன்னா உன்னால ஏத்துக்க முடியுமா? வாழ்க்கையில சில கஷ்டமான விஷயங்களை ஏத்துக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டா அதை விட சொர்க்கம் வேற என்னங்க இருக்கு? அதே நிலைமையில தான் நானும் இருக்கமா. என்னங்க சொல்றீங்க? இப்பதான் பொண்ணு வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. என்னவா? அவங்க பொண்ணு கல்யாணத்தை கோயில நடத்தணும்னு ஏதோ வேண்டுதலாம். அதனால கல்யாணத்தை கோயில நடத்தணுங்கிறாங்க. என் பையன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு எனக்கு ஆசை. இப்படி ஆயிப்போச்சுன்னு என் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் பார்வதி கிட்ட சொல்லியிருந்தேன். இத பத்தி நீ என்னமா நினைக்கிற? கோவில்லையோ குளத்திலையோ என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அதுவே போதுங்க. அந்த பொண்ணே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து என் பையனை நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு சந்தோஷங்க. எனக்கு இப்பதாமா நிம்மதியா இருக்கு. என்னங்க, எனக்கும் முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு நம்ம பையனோட கல்யாணம் கோவில்ல நடக்குதுன்னு சொன்னப்ப. ஆனா ஒரு நல்ல ஐடியா தோணுச்சுங்க. உங்க ஆசைக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வச்சிரலாமே. அவங்க வேண்டுதலையும் நிறைவேறின மாதிரி இருக்கும். நம்ம ஆசைப்படி நம்ம பையனுக்கு கிராண்டா ரிசப்ஷன் நடத்தின மாதிரியும் இருக்கும். 2 in 1 மாதிரி. என்ன சொல்றீங்க? சந்தோஷம் தானே? என்னங்க, உங்களை தானே கேக்குறேன். சந்தோஷம் தான் வைத்தீஸ்வரி, சந்தோஷம். ரிசப்ஷன் புதுகுண்ட போட்டு போறா. இவ சொன்ன மாதிரி ரிசப்ஷன் வச்சாலும் பாரதி சொந்தக்காரங்க வந்து பாரதி நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டா.
நான் மாட்டினேன். எப்படியாவது ரிசப்ஷன் வைக்காம சமாளிக்கணுமே. மேடம், ம் முதலாளி ஐயா உங்ககிட்ட திருநாவு கல்யாணம் கோயில்ல வைக்கணும்னு சம்மதம் கேட்கும் போதே நான் நினைச்சேன் நீங்க இதே பதில தான் சொல்லுவீங்க. நான் கரெக்டா நினைச்சேன் மேடம். மேடம், இதே மோகனுக்கு கோயில்ல கல்யாணம் வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ம் அதுதானே பாசம் மேடம். அது தெரியாம இந்த பேக்கு அம்மா அம்மான்னு உங்க பின்னாடியே சொத்திக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவனை கல்யாணம் பண்ற அந்த பொண்ணு கூட என் காலடியில அடிமை மாதிரி தான் இருப்பா. வெளி உலகத்துக்கு வேணா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ சம்பளம் இல்லாத வேலைக்காரி தான். பாபா, பூஜைக்கு நேரமாச்சு பாபா. வணக்கம் பாபா. வணக்கம் பாபா. அல்லாஹ் மாலிக். பாபா, உன் மருமக மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. அது எப்படி பாபா? என் மனசுல உள்ளத அப்படியே சொல்றீங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னு நீயே சொல்லு. பாபா, கொஞ்ச நாளாவே எங்க 2 பேருக்குமே நிம்மதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். இவரும் மனசால ரொம்பவே உடைஞ்சி போய் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு பாபா. எங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுவீங்கன்னு உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் பாபா. உங்க பிரச்சனையை சொல்லுங்க பாபா. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை பாபா. எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவ புருஷன் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண வச்ச பொண்ணுதான் சரியில்லை. எங்க பையனை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க 2 பேரையும் படாத பாடு படுத்துறா பாபா. அதுக்கேத்த மாதிரி எங்க பையனும் அவ பேச்சையே வேத வாக்குன்னு அவ சொல்றதே கேட்டுட்டு இருக்கான். இப்ப உன் பேச்ச உன் கணவன் கேக்குற மாதிரி உன் பையனும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேக்குறான், அப்படிதானே? ஆமா பாபா, எங்க மருமக செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என் மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு என் பையனும் எங்க 2 பேரையும் முதியோர் இல்லத்துல சேர்க்க போறானா. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த எங்களை வீட்டை விட்டு அனுப்ப போறானா. இது எந்த விதத்துல நியாயம் பாபா? அப்படின்னா உங்க மருமக தான் உங்க 2 பேரையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு காரணம்னு சொல்றியா? சரி, உங்க மாமியார் எங்க இருக்காங்க? சொல்லு. உங்க மாமனார் மாமியார் எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டேன் பாபா. உன் மாமனார் மாமியார முதியோர் இல்லத்துல விட்டா அது சரி, அண்ணா அதையே உன் மருமக உனக்கு செஞ்சா அது தப்பு. அதுதானே சொல்ல வர? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுதான் வாழ்க்கை விதி. நீ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்க அப்பா அம்மாவை முதியோர் இடத்துல விட்டுட்டு வந்திருக்க. தாய் தெய்வத்துக்கு சமம். தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. 1000 முறைவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அம்மாவை விட இந்த உலகத்துல என்ன பெரிய விஷயம் இருக்கு?
10 மாசம் சுமந்து உன்னை பெத்து வளர்க்கறதுக்கு உங்க அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்கள போய் முதியோர் இல்லத்தில் விட்டு வந்திருக்க. இதையெல்லாம் பார்த்துதான் உங்க மருமகளும் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. தப்பான உதாரணமா நீங்க இருந்துட்டு பழிய உங்க மருமக மேல போடுறது எந்த ஊர்லயும் நியாயம்? ஏற்கனவே நீ செஞ்ச பாவம் போதும். இப்பவாவது உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு பணிவான செய். அத பார்த்து உன் மருமக மாறுவா. சரிங்க பாபா. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் கிடைக்கும். அதை எப்படி சந்தோஷமா வாழணும்னு தெரிஞ்சுக்கோ. ஏறி வந்த ஏனிய என்னைக்குமே எட்டி ஒதுக்க கூடாது. அப்படி உதைச்சா நஷ்டம் ஏனைக்கு இல்ல, நமக்குத்தான். தப்பு பண்ணிட்டேன் பாபா. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது பாபா. இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டேன் பாபா. என்ன மன்னிச்சிருங்க பாபா. நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல, இனி நல்லதே நடக்கும். எங்களை மன்னிச்சிருங்க பாபா, தெரியாம செஞ்சுட்டோம் பாபா. பொன்மனம் சாயி, புதுமைகள் சாயி, பசுமை சாயி, பார்க்கடல் சாயி, வித்தகம் சாயி. அல்லாஹ் மாலிக்.